ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் ஃபெஸ்டிவல் டேல 126 கோடி உலகெங்கும் கலெக்ட் பண்ணதுன்னா அது விஜய் சாருடைய சக்சஸா தான் பாக்குறேன். அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. பேட்ட படத்தோட டோட்டல் வசூல் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 126 கோடி. அது முதல் நாளே வந்து விஜய் சார் படம் அச்சீவ் பண்ணுதுன்னா அவருக்கு இருக்கிற அந்த மாசம் நினைக்கணும். ஏதோ ஒரு கலெக்ஷன் ஃபிகர் போடணும்னு போட முடியாது. நீங்க பல பேருக்கு பதில் சொல்லணும். நீங்க கலெக்ஷன் ஃபிகர் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும் இன்கம் டாக்ஸ்ல இருந்து. அவங்க அந்த அளவு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்ஷன் ஃபிகர்ஸ். ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த தியேட்டர் எல்லாமே. இது 1000 கோடி அடிக்க பாசிபிள் தானே? இந்த 1000 கோடின்றத எங்க தெரியுமா பிரச்சனை வருது? லியோ இவ்வளோ, கோட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையே இல்லை. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு படம். முதல் நாள் கலெக்ஷன் என்பது ஒரு ரெக்கார்ட். பல சீன்ஸ்ல வந்து நான் பார்த்து என்னடா இவ்வளோ சிறப்பான ஒரு பெர்ஃபார்மர், அவர் ஒன்லி என்டர்டெய்னர் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு. அடுத்ததா எனக்கு ஒரு மனசு கஷ்டமா அந்த விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு பெர்ஃபார்மர், இப்படி ஒரு என்டர்டெய்னர் திடீர்னு அடுத்த படத்தோட நான் வந்து விலகிக்கிற சினிமா விட்டு நான் அரசியல் கான்சென்ட்ரேட் பண்றேன்னு நினைக்கிறதா எனக்கு வந்து இந்த படத்துல பார்க்கும்போது எனக்கு தோணுன பல விஷயங்கள். சிவகார்த்திகேயன் அவர்கள் கடைசியில் வரும்போது, சார் ஏதோ முக்கியமான வேலையை போகிறீங்க, நீங்கள் இது நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அதை பாருங்க அப்படின்னா அந்த டயலாக் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற பல டீகோடிங் ஆகட்டும் சரி, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விஜய் சார் மேலே ஆச்சரியம் வந்தது. இதெல்லாம் இவ்வளோ மேக்னானிமிட்டி பாருங்க அவருக்கு. சார் அதை தான் சார் அவர் குறிக்கிறார் அப்படின்னு. ஐயோ எனக்கு அப்படி தோணலை. கதையோட கதையாக நான் பார்க்குறேன். அவங்க லைக்காக வந்து 10th நாங்கள் வரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அதனால ரஜினி சார் படத்துக்கு எதிராக காம்படிஷனில் கொண்டு வர்றது ரெண்டு விஷயம். ஒன்று, அவருக்கு எதிராக நிற்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க இவங்க பாருங்க அவர் ரஜினி சாருக்கு எதிராக படத்தை கொண்டு வந்தாங்க. 2024 கண்டிப்பாக கங்குவா படம் வந்துடும். அதனால எந்த டவுட்டுமே வேணாம், யாருக்குமே வேணாம். சார் கோட் படம் பார்த்துட்டீங்களா? யா நேற்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக, என்கேஜிங்காக. விஜய் சாரை இப்படி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் பல பேர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து விஜய் சாரை ஒரு என்டர்டெய்னராக பார்த்து பழக்கம். ஒரு பெர்ஃபார்மராக நம்ம ரொம்ப ரேராக பார்த்துருப்போம். பெர்ஃபார்மர்னால் ஒரு நடிப்பில் அவர் பல விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கத்தி படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவர் ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மரை பார்த்தோம். ஒரு என்டர்டெய்னராகவும் அவர் ஜொலிக்கிறாரு, பெர்ஃபார்மராகவும் ஜொலிக்கிறார். பெர்ஃபார்மர்னா பல சீன்களில், அதாவது ஒரு ஃபேமிலியில் பண்ணுற காமெடியாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக வந்து எமோஷனில் பையனை இழக்கும்போது அவர் பண்ணுற அந்த எமோஷன் சீனாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக வந்து பையனை மீட் பண்ணும்போது ஒரு பல வருடங்கள் கழித்து மீட் பண்ணும்போது அவன் காலில் விழுந்து கெஞ்சதாக இருந்தாலும் சரி, பல சீன்ஸில் வந்து நான் பார்த்தேன் என்னடா இவ்வளோ சிறப்பான ஒரு பெர்ஃபார்மர், அவர் ஒன்லி என்டர்டெய்னர் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு. அடுத்ததாக எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக அந்த விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு பெர்ஃபார்மர், இப்படி ஒரு என்டர்டெய்னர் திடீர்னு அடுத்த படத்தோடு நான் வந்து விலகிக்கிற சினிமா விட்டு நான் அரசியல் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு நினைக்கிறதா எனக்கு வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு தோணுன பல விஷயங்கள். 3 ஹவர்ஸ் படம் எடுக்காதீங்க, அவ்வளோ டியூரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து 3 ஹவர்ஸ் இருந்தும் வந்து ஜெயிச்சு காட்டுச்சு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா RRR 3 ஹவர்ஸ், பாகுபலி 2 3 ஹவர்ஸ், KGF 2 3 ஹவர்ஸ். எத்தனை படங்கள் நான் 3 ஹவர்ஸ் சொல்லலாம் தெரியுமா? விஜய் சார்லேயே படங்கள் இருக்குது, பிகில்லாம் 3 ஹவர்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதனால் வந்து இது 3 ஹவர்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு பெயினே கிடையாது. பெயின் அப்படின்றது நம்மளை என்கேஜ் பண்ணாமல் ஒரு படம் போயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெயினாக இருக்கும். இந்த படத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது நம்மளுக்கு அந்த 3 ஹவர்ஸ் போனது தெரியாது. கடகடான்னு ஆரம்பிக்குது, கடகடா இன்ட்ரோல் வந்து நிற்கிது, இன்ட்ரோல் பிறகு பல கேமியோக்கள், பல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், அப்படியே ஒரு பாட்டு இது அதுன்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு போகுது. கதைக்களம் டிமாண்ட் பண்ணும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கதைக்களத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 3 ஹவர்ஸ் கொடுத்து தானே உனக்கு கதையை. எல்லா படத்தையுமே நீங்கள் வந்து 2.25 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. சில கதைகள் டிமாண்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும். அதனால் இந்த படத்தில் 3 ஹவர்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த படம் 3 ஹவர்ஸ்ன்றதுனால நம்மளை பாதிப்பானா எனக்கு பாதிப்பாக தெரியல. இப்போ கலெக்ஷன் விஷயம் நீங்கள் பேசும்போது அர்ச்சனா வந்து அபிஷியலாகவே போட்டிருந்தாங்க 126 crores வந்து முதல் நாள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ 1000 கோடி அடிக்க பாசிபிளா? 1000 கோடி கலெக்ஷன் இல்லை, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு முதல் நாள் வசூல், அதுவும் நான் ஹாலிடே டே, நான் ஃபெஸ்டிவல் டேயில் 126 கோடி உலகெங்கும் கலெக்ட் பண்ணதுன்னா அது விஜய் சாருடைய சக்ஸஸாக தான் பார்க்குறேன். விஜய் சாருக்கு இருக்கிற அந்த கிரேஸ் இன்றைக்கி அவ்வளோலாம் ஈஸி கிடையாதுங்க. ஒரு படத்தினோட லைஃப் டைம் வசூலில் 126 கோடி, அது முதல் நாளே வந்து விஜய் சார் படம் அச்சீவ் பண்ணுதுன்னா அவருக்கு இருக்கிற அந்த மாசம் நினைக்கணும். இப்போ 126 கோடி நம்ம சொல்கிறாங்கன்னா அதில் ஓவர்சீஸில் ஆல்மோஸ்ட் 60 கோடி இருக்கும், 55லேருந்து 60 கோடி இருக்கும். அவ்வளோ பெரிய கிரேஸ் அவருக்கு இருக்குது. இப்போது இந்த 1000 கோடின்றதை எங்கே தெரியுமா பிரச்சனை வருது? நார்த் இந்தியா தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் எந்தெந்த படங்கள்லாம் 1000 கோடி சொன்னீங்களோ அந்த படங்களுக்கெல்லாம் நார்த் இந்தியாவில் ஹிந்தி வெர்ஷன் 400லேருந்து 500 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தி வெர்ஷன் மட்டும் உங்களுக்கு 400 கோடி கலெக்ட் பண்ணாமல் நீங்கள் 1000 கோடியில் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த படம் ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகலை. ஹிந்தி வெர்ஷன் வந்து மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகலை, ஒன்லி சிங்கிள் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா ஓடிடியில் எத்தனை வாரத்தில் நீங்கள் படத்தை கொண்டு வரீங்க பொறுத்து தான் மல்டிப்ளெக்ஸ் டிசைட் பண்ணுது. இப்போ இந்த படம் வந்து 4 வாரத்தில் வருது வச்சிங்களேன் ஓடிடியில். அப்போது மல்டிப்ளெக்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அக்ரிமெண்ட் படி ஹிந்தி வருஷனை 8 வீக்ஸ் கழிச்சு தான் நீங்கள் ஓடிடியில் கொண்டு வரணும். 4 வாரத்தில் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் போட மாட்டோம்னு சொல்கிறாங்க. நிறைய டிஸ்கஷன் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த படம் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணல. அது என்ன அக்ரிமெண்ட் என்ன டேர்ம்ஸ்ன்னு நம்ம வந்து அர்ச்சனா மேடம் தான் சொல்லணும். ஆனால் மல்டிப்ளெக்ஸில் ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகலை. மல்டிப்ளெக்ஸ் தான் 70% கலெக்ஷன்.
எது நார்த் இந்தியா கலெக்ஷன் 70 to 80% கலெக்ஷன். அப்போ இந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகலைன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் 1000 கோடியெலாம் எதிர்பார்க்க முடியும்? இப்போதைக்கு நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்னா, இது அஃபிஷியலாக லியோ படத்தினுடைய கலெக்ஷனை வந்து 560 கோடி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இது அதை பீட் பண்ணுமா? அதை பீட் பண்ணாலே பெரிய சாதனை தானே. லியோ படத்துக்கும் அதே பிரச்சனை இருந்தது, மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் பண்ணல. மல்டிப்ளெக்ஸ் வந்து இந்தி வெர்ஷன் ரிலீஸ் பண்ணல, ஒன்லி சிங்கிள் ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அதுவும் 4 வாரத்தில் ஓடிடியில் வரணும்னு வரும்போது அவங்க ஒத்துக்கல, மல்டிப்ளெக்ஸ் நிறுவனங்கள் ஒத்துக்கல. இதே பிரச்சனை தான் இந்த படத்துக்கும் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் இப்படி ஒரு லாக் ஆகுதோ நம்மளுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்து நார்த் இந்தியா மார்க்கெட்டே கிடைக்காம போகுது. ஏன்னா நார்த் இந்தியாவில் பெரிய வசூல் கொடுக்குறதே மல்டிப்ளெக்ஸ் தான். அது இல்லைன்னா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. 126 crores ஒன் டேல கலெக்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா தேட்டர் ஒன்றும் நிறைய தேட்டர் ஒன்று சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது இங்கே தேட்டர் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்க பாசிபிள் தானே. நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அது 126 crore ஃபஸ்ட் டேன்றது மிகப்பெரிய பல விஷயங்கள் இருக்குது. ஸ்பெஷல் ஷோஸ் இருக்குது, எல்லா இடங்களையும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போகிறதுன்னு ஒரு நாள் கலெக்ஷன் மறுநாள் நடக்காது, எங்குமே நடக்காது. இப்போது தமிழ்நாடு எடுத்துட்டாலும் சரி, முதல் நாள் கலெக்ஷனில் ஒரு 70% 80% வந்தாலே பெரிய வெற்றி தான். அதனால் நீங்கள் அப்படிலாம் வந்து கால்குலேட் போட்டு 7 நாள் மல்டிப்ளை பை 126 போட்டு 1000 கோடி இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் நடக்காது. நீங்களே பார்ப்பீங்க அடுத்தடுத்த நாட்களில் என்ன கலெக்ஷன் வரும்னு நீங்களே பார்ப்பீங்க. அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. என்னென்னா முதல் நாள் கலெக்ஷன் என்பது ஒரு ரெக்கார்ட். ஏன்னா முதல் நாள் வந்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து டிக்கெட் ப்ரைஸ்லேருந்து கலெக்ஷன்லேருந்து எல்லாமே பல விஷயங்கள் இருக்கும். அதில் தான் அந்த கலெக்ஷன் ஃபிகர் ஒரு பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அதே மறுநாள் வரும்போது அதுலேருந்து ஒரு 70% இருக்கலாம், 60% இருக்கலாம். அது என்ன ஆக்சுவல் நம்பர்னது செகண்ட் டே முடியும் போது நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை இப்படி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக இருந்தால் செகண்ட் டே முடியும் போது 200 கோடியாக மாறலாம். ஸோ ஆனால் 250 கோடி இருக்காது. ஓகே, இப்போ லியோ கலெக்ஷனை முந்திரிச்சா, ஃபஸ்ட் டே கலெக்ஷனை முந்திரிச்சா? இல்லையே, 146 கோடி இல்லை, இது 126 கோடி இல்லை. அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியலாக. இப்போ தான் நான் பார்த்துருந்தேன், எல்லாருமே வந்து கம்பேரிசன் போஸ்ட்டு போடுறாங்க, லியோ இவ்வளோ, கோட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவையே இல்லை. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு படம். அது இந்த படத்துக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, லியோ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் வந்த படம், அந்த படத்தினுடைய வசூல் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்குன்னா, இந்த படம் நான் ஃபெஸ்டிவல் டேயில் வந்து இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கிறத நான் வெற்றி பெறமாக பார்க்குறேன், மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். கேமியோ பற்றி தான் பேசியிருந்தீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கங்கோட ரெஃபரன்ஸ் வரும், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? அது அப்படியே ஃப்ராக்ஷனில் ஓடி போச்சு. எனக்கு அதில் என்னென்னா, பல ரெஃபரன்சஸோட கேமியோக்கெல்லாம் பார்த்தீங்க வச்சிங்களேன், ஒரு த்ரிஷானுடைய சாங்காக இருந்தாலும் சரி, டான்ஸ் எல்லாம் சரி, சிவகார்த்திகேயன் அவர்கள் கடைசியில் வரும்போது அந்த டயலாக் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பண்ணுற பல டயலாக் என்ன சொல்கிறது, டீகோடிங் ஆகட்டும் சரி, அடுத்ததாக கடைசியில் அவர் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பிடிச்சது எனக்கு. விஜய் சாருடைய இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க டாக்டர் ரொம்ப பிரச்சனையில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அவனை இடிக்கும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விஜய் சார் மேலே ஆச்சரியம் வந்தது. இதெல்லாம் இவ்வளோ மேக்னானிமிட்டி பாருங்கள் அவருக்கு. அதாவது அவர் எல்லாரையும் ஏற்றுக்கிறார். ரஜினி சார் ரெஃபரன்ஸு, கமல் சார் ரெஃபரன்ஸு, சூர்யா சார் ரெஃபரன்ஸு, அஜித் சார் ரெஃபரன்ஸு, சிவகார்த்திகேயன் ஒரு ரோலு, அப்படி எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து பெரிய மனசு வேணும்ல. அந்த மனசு விஜய் சார்கிட்ட இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ட் விஜய் சார் பேசும்போது ஒரு டைலாக் பேசுவாங்க, சார் நீங்கள் வேணால் ஏதோ முக்கியமான விஷயமா போகிறீங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அரசியலுக்கு போகிறாரு, சினிமா வந்து நான் பார்த்துக்கிறேன், அப்படியே டீகோட் பண்ணிட்டீங்க சார். அப்படி தான் போய்கிட்டு இருக்கு சார் ஃபேஸ்புக்கில் வந்து. இந்த ஆக்சுவலாக இந்த டைலாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே விஜய் சாருக்கு வந்து நம்ம ஒரு பாடம் தெரிஞ்சுக்கணும். அந்த டைலாக் எதை குறிக்குது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு வந்து அது வந்து அந்த சீனில் தேவைப்படுற ஒரு கண்டினியூட்டியாக தான் பார்க்குறேன் தவிர, இது வந்து பிளான் பண்ணி வந்து யார் நம்ம வெங்கட் பிரபு சார் எழுதுன மாதிரியும், பிளான் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்களை கொண்டு வந்த மாதிரியும், அதுக்கு வந்து விஜய் சாரும் ஒத்துக்கிட்ட மாதிரி அப்படி நான் பார்க்கல. அந்த இடத்துல ஒரு கேமியோ தேவைப்படுது. ஏன்னா மோகன சாரை வந்து அடைக்கும் போது ஒருத்தனை பார்க்க வைக்கணும் வரும்போது, அது எந்த கேரக்டரும் உட்கார வச்சுக்கலாம், வைபவ் வச்சிருக்கலாம், யாராவது வச்சுருக்கலாம். அது பதில் சிவகார்த்திகேயன் இருக்கும்போது ஒரு ஒரு ப்ளஸ் மூமெண்ட் வருது இல்லை, ஒரு ஹை மூமெண்ட் ஒன்று கிடைக்குது இல்லை. அந்த ஹை மூமெண்ட்டுக்காக வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு டைலாக்காக, அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் டைலாக்காக நான் பார்த்தேன். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் டைலாக்காக நான் பார்த்தேனே தவிர இவ்வளோ டீகோட் பண்ணல. எல்லாம் டீகோட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ மை காட் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா. முடிஞ்ச உடனே நிறைய என்கிட்ட சொன்னாங்க, சார் அதை தான் சார் அவர் குறிக்கிறார் அப்படின்னு. ஐயோ எனக்கு அப்படி தோணலை, கதையோட கதையாக நான் பார்க்குறேன். சார் ஏதோ முக்கியமான வேலையை போகிறீங்க, நீங்கள் நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அதை பாருங்கள் அப்படின்னா, அது வந்து அந்த சீனில் அவர் தேவைப்படுது. அவர் முக்கியமான சீன் தானே ஓடுறாரு, இவனை பார்த்துக்கோ சொல்லிட்டு ஓடுறாருன்னு அர்த்தம். அந்த டைலாக்னுடைய குறியீடாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, குறியீடு கரெக்டு. அது வந்து வெங்கட் பிரபுனுடைய சக்ஸஸாக நீங்கள் பார்க்கணும். அவர் அப்படி நினச்சி பண்ணாரா இல்லை சும்மா நீங்கள் வந்து டீகோட் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. அது வந்து வெங்கட் பிரபு சார் தான் கிளாரிஃபை பண்ணணும். எனக்கு அது வந்து அப்படிலாம் தோணலை. என்ன காரணம்னா, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்றதுக்கு வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளேஸ் கிடையாது. சினிமாவில் அது பண்ண முடியாது. சினிமா என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பொசிஷன். அது விஜய் சாரோட பொசிஷன், அது ஒரு மிகப்பெரிய உச்சம். அந்த உச்சத்துக்கு மிகப்பெரிய நடிகர்களே இருக்காங்க.
நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 லெஜெண்ட்ஸை விட்டுருங்க. அது ரஜினி சார், கமல் சார் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்கன்னா, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் சார் மிகப்பெரிய லெவலில் இருக்கார், சூர்யா சார் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க, தனுஷ் அவர்களுக்கு பெரிய லெவலில் ஃபேன் பேஸ் இருக்குது. அடுத்ததாக சிம்பு அவர்கள் வந்து தொடர்ந்து படங்கள் நடித்து அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இப்படி பல நடிகர்கள் மத்தியில் தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் போட்டி போட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு வரணுமே தவிர, இவர் கொடுக்குறாரு அவர் பிளேஸை பிடிச்சிக்கிறாருன்றதெல்லாம் எடுத்துக்கிறாருன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அடுத்ததாக ஒன்று சொல்லணும், சிவகார்த்திகேயன் அவர்களும் அப்படி எதிர்பார்க்க மாட்டார். அவர் வந்து அவருடைய வளர்ச்சியை அவர் தான் உருவாக்கிட்டு இருக்காரு. அவரே ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்துட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியும் தன் வளர்ச்சி எங்கே போய் நிற்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவர் போயிட்டு இருக்காரு. அதனால் அவரும் இது எதிர்பார்த்து இதுக்காக நடிக்கலை. இந்த பொசிஷன் நான் வந்து விஜய் சார் பொசிஷன் நான் வந்துடுவேன்னு அவர் நடிக்கலை. அவருக்கு கரெக்டாக விஜய் சார் இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிச்சிடலாம், அவரோட வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவருக்கு அவர் பேரில் இருக்கிற அபிமானத்தில் அவர் ஒரு கேமியோ பண்ணுறாரு. அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, சிவகார்த்திகேயன் அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுக்காக அவர் பண்ணல. இந்த மாதிரி ஒரு தன்னை வந்து விஜய் சார் ஏற்றுப்பார் கொடுப்பாரு நம்ம பொசிஷன் அப்படின்னு அவர் பண்ணல. அதனால் நம்மளா ஓவராக டீகோட் பண்ணிவிட்டு அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரியாலிட்டி என்பது வேறு. அது மக்கள் ஏற்றுக்கிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இஸ் வெல் டிசர்விங் கேண்டிடேட் தான். ஆனால் அந்த இது மக்கள் ஏற்றுக்கிறாங்களேன்றது டைம் தான் சொல்லும். கங்குவா எப்போ ரிலீஸ் ஆகும், நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? நீங்களே பார்த்தீங்க இன்டர்வியூவில் அந்த மெய்யழகன் ஆடியோ லான்ச்லேயே வந்து சூர்யா சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் October 10th வரணும் தான் பிளான். October 10th தான் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகி ப்ரொமோஷன் பிளான்லாம் போட்டாச்சு. அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, டேட் அனௌன்ஸ் பண்ணி ட்ரெய்லர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ட்ரெய்லரில் போட்டாச்சு. அது பிறகு வந்து கம்ப்ளீட்டாக வேர்ல்டு வைட் ப்ரொமோஷனல் டூர்லாம் போட்டாச்சு செப்டம்பரில். எல்லாம் போட்ட பிறகு ஞானவேல் சாருக்கு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சது என்னென்னா, அவங்க 30ஆம் தேதி தான் வரப்போகிறாங்க அப்படின்ற பிளானில் தான் அவர் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம 10th வந்துடலாம் அப்படின்னாரு. எப்போ வந்து அவங்க லைக்காக வந்து 10th நாங்கள் வரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அவருடைய மனசில் ஒன்றே ஒன்று தான், ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து பெரிய ஆதர்ஷ நாயகர் மாதிரி, அவர் வந்து அவ்வளோ ஆராதிப்பார். அவர் வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரஜினி சார் படத்துக்கு எதிராக காம்படிஷனில் கொண்டு வர்றது 2 விஷயம். ஒன்று, அவருக்கு எதிராக நிற்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் இவங்க பாருங்கள் அவர் ரஜினி சாருக்கு எதிராக படத்தை கொண்டு வந்தாங்கன்னு. தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகருக்கு எதிராக நம்ம நிற்கிறதே நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம படத்தினுடைய பட்ஜெட் இவ்வளோ பெருசு, இதுக்கான கலெக்ஷன் எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போது ஒரு சோலோ ரிலீஸ் தான் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இன்னும் என்ன டேட்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி சோலோ டேட் கிடைக்கணும். மிக முக்கியமாக நார்த் இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணணும். இந்த படம் நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் வந்து இந்த கங்குவா பொறுத்தவரை 8 weeks விண்டோ ஓடிடி நம்ம கொடுத்துருக்கிறது, எது ஹிந்தி வெர்ஷன். அப்போது மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுவரையும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸே பண்ணல ஹிந்தி வெர்ஷனை. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கங்குவாவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஞானவேல் சார் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 3000 ஸ்க்ரீனில் மல்டிப்ளெக்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அவங்க சொல்கிற டேட்டை பார்க்கணும்ல, ஹிந்தியில் எந்த டேட்டில் வந்தால் நம்மளால் 3000 ஸ்க்ரீனில் ஹிந்திலேயே ரிலீஸ் பண்ணலாம் மல்டிப்ளெக்ஸ் மூலமாக. அடுத்ததாக ஆல் ஓவர் சவுத்துலேயும் பெரிய லெவலில் வசூல் எடுக்கணும், ஓவர்சீஸில் எடுக்கணும், ஹாலிவுட் படங்கள் எதுவும் வரக்கூடாது. இப்படி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி எந்த தேதியில் வந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு டேட்டா அமையும், கலெக்ஷனும் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். டேட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு ட்வீட்டில் சொல்லியிருந்தேன், இன்னும் 2 மாதத்தில் அதானோ 2 மாதத்தில் படம் வந்துடும். 2024க்குள்ளே கண்டிப்பாக கங்குவா படம் வந்துடும். அதனால் எந்த டவுட்டுமே வேணாம், யாருக்குமே வேணாம். பட் ஆனால் திருப்பூர் சுப்ரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது 2 படம் வந்தால் கூட கலெக்ஷன் எடுக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்டை விசுவாசம் வரலையா, அவங்க 2மே கலெக்ஷன் பார்த்தாங்கல்ல, அதெல்லாம் 2மே வந்து கிளாஸ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன? அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. நீங்கள் 2019 போனீங்கன்னா அது வேறு காலகட்டம். இப்போது என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு பெரிய படம் இப்போ வந்து நீங்கள் 126 கோடியில் அப்போ இருந்ததா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 2009 கலெக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அப்போது இப்போது 126 கோடி முதல் நாள் வசூல் சொல்கிறோம்ல. இப்போது இந்த படம் பேட்டை படத்தோட டோட்டல் வசூல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 126 கோடி தான். இது ஒரே நாளில் இந்த படம் உலக லெவலில் பண்ணியிருக்கு, கோட்டு. ஸோ அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. 100 கோடியில் படம் எடுக்கும்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கும், காம்படிஷனில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் தியேட்டருக்குள்ளே ஒரு ரெவன்யூ எடுத்துட்டோம், 100 கோடி 120 கோடி பட்ஜெட்டு, நம்ம வர 70 கோடி எடுத்துட்டோம் ஆல்ரெடி, இன்னும் 50 கோடி தான் ரெக்கவரி பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்கள் காம்படிஷனில் வரலாம். நீங்கள் எடுக்க வேண்டிய பட்ஜெட் வந்து 200 கோடியாக இருந்தேன்னா நான் தியேட்டருக்குள்ள 150 கோடியாக இருந்து வச்சிங்களேன். அப்போ 150 கோடி எடுக்கணும்னா உங்கள் படம் வந்து மினிமமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்? கிராஸ் வசூல் கிட்டத்தட்ட 440 கோடி கலெக்ட் பண்ணணும் கேரண்டியாக. அப்போ 440 கோடி கலெக்ட் பண்ணால் காம்படிஷனில் வந்து எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் சொல்கிறேன். அப்போது ஒரு டேட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. அதனால தான் இப்போ வந்து அந்த மாதிரி முன்னாடி மாதிரி நம்ம பண்ண முடியாது. தங்கான் படம் 100 கோடி வந்து கலெக்ட் பண்ண சொல்லப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற கேள்விக்குறி கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன? என்னை பொறுத்தவரை வந்து கேள்வி கேட்கணும்னா எல்லா படத்தினுடைய கலெக்ஷன் ஃபிகரும் நீங்கள் கேள்வி கேட்கணும். இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சா, அந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சா அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் தான் அந்த கலெக்ஷன் ஃபிகரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாங்க.
ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன கலெக்ஷன் கரெக்டாக வருதோ அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும், எப்போ அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று டேட் போடணும்னு போட முடியாது, ஏதோ ஒரு கலெக்ஷன் ஃபிகர் போடணும்னு போட முடியாது. என்ன காரணம்னா நீங்கள் பல பேருக்கு பதில் சொல்லணும். நீங்கள் கலெக்ஷன் ஃபிகர் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இன்க்ளூடிங் டேக்ஸ் அத்தாரிட்டிலேருந்து கால் வரும், இன்கம் டேக்ஸ்லேருந்து. சார் இவ்வளோ கிராஸ் வசூலாக இருக்குல்ல, எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, எவ்வளோ நெட்டு, எவ்வளோ ஷேரு, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறீங்க அப்படி தான் உடனே கேட்பாங்க. இப்போ எந்த அளவு போயிட்டுருக்குன்னா இன்கம் டேக்ஸில் நீங்கள் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அந்தளவு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்ஷன் ஃபிகர்ஸை. அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜஸ்ட் லைக் தட் போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஸ்டினே பண்ண வேணாம். இப்போது ஏஜிஎஸில் 126 கோடி ரூபாய் போடும்போது அஃபிஷியல் கலெக்ஷனாக நீங்கள் எடுத்துகிட்டு பேசக்கூடாது, அதுதான் அஃபிஷியல். அதே மாதிரி ஸ்டுடியோ கிரீனில் 100 கோடி சொன்னாங்கன்னா அது 100 கோடின்றது அதுதான் அஃபிஷியல் கலெக்ஷன் ஃப்ரம் த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து ஆக்சுவலாக என்ன கலெக்ஷன் வருதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனௌன்ஸ் பண்ணுவதை தவிர யாரோ ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, அதாவது இப்போ எது வெற்றி படமாக பார்க்குறாங்க, 100 கோடி கலெக்ட் பண்ண படமா இல்லைனா வந்து கண்டென்ட் இருக்கிற வசூல் செய்கிற ஒரு படமா? இது டிபெண்டிங் ஆன் த பட்ஜெட். ஒரு உண்மையிலே வெற்றி படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நம்மளுக்கு பெரிய பேரையும் கொண்டு வந்து தரணும், அது வசூல் ரீதியிலையும் நம்மளுக்கு வந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கணும். ரெண்டுமே அமையும் போது தான் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படமாக மாறுது. இப்போ தங்கலான் பொறுத்தவரையும் ஸ்டுடியோ கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டாடப்பட்ட ஒரு படமாக இருக்குது. அட் த சேம் டைம் வசூல் ரீதியிலையும் அது படத்தினுடைய ஏர்னிங்ஸ், அதாவது ரெவென்யூ, சேட்டலைட், டிஜிட்டல் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வசூலை கொண்டு வந்து கொடுக்கும்போது ப்ரொடக்ஷனுக்கு அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக ஒரு ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும் போது தான் ஒரு 2 திருப்தி கிடைக்குது. ஒன்று, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துருச்சு, பெரிய லெவலில் படமும் கொண்டாடப்படுது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், இன்றைக்கி 6ஆம் தேதி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், படம் வந்து இந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய லெவலில் ஊடகங்கள்லாம் பாராட்டிகிட்டு இருக்காங்க. 4 ஸ்டார் கம்மியாக யாருமே கொடுக்கல, எல்லா டாப் மோஸ்ட் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் 4 ஸ்டார் கொடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வசூல் என்பது 2வது கிராட்டிஃபிகேஷன். சரி, நம்ம பண்ணதுக்கு, போட்ட உழைப்புக்கு, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைச்ச ரிட்டனாக அந்த கலெக்ஷன். என்னை பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவில் தங்கலான் மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக எதை பார்க்குறேன்னா வாழையினுடைய வெற்றி. வாழை கிட்டத்தட்ட 12 கோடி தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் பட்ஜெட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி 12 கோடி ரூபாய் வசூல்னா அந்த படம் தியேட்டருக்கே 12 கோடி கழிப்படுது. அதாவது ப்ரொடியூசர் யாருன்னா மாரி செல்வராஜ் தான். அவருக்கு வந்து தியேட்டருக்கு ரைட்டை வந்து ஹாட் ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஹாட் ஸ்டார் வந்து தியேட்டருக்கு ரைட்டை ஒரு அமௌண்ட்டு, ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்துட்டாங்க. அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அவரும் திலீப் சுப்ரான டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த படம் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட் மூலமாக 12 கோடி மேலே ஏர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுன்னு வெற்றி. சேட்டலைட் டிஜிட்டல் ஆல்ரெடி அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, அது ப்ராஃபிட்டு. 12 கோடி பட்ஜெட்டை தியேட்டருக்குள்ளே எடுத்துட்டாங்க, ப்ளஸ் சேட்டலைட், டிஜிட்டல், மற்ற ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து பெரிய லெவலில் அந்த படம் வெற்றி அடையுது. அந்த படம் வந்து 25 கோடி 30 கோடி கலெக்ஷன் தான், இவ்வளோ தானே பண்ணியிருக்கு. இந்த படம் 100 கோடி பண்ணியிருக்கேன், இந்த படம் 120 கோடி பண்ணியிருக்கேன், அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. எதை கம்பேர் பண்ணோம், அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய வசூலா, இவ்வளோ பெரிய சாதனையா, அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். அந்த படம் பல விருதுகளை வாங்க போது அடுத்தடுத்த கட்டம் பேசப்படுற படமாக தமிழ் சினிமா இருக்கிற வரையும் காலங்காலமாக பேசப்படுற படமாக வாழை இருக்கும். அதே மாதிரி தங்கலான் இருக்கும். அப்படிப்பட்ட படம் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டபுள் பெனிஃபிட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு மாறுது. ஒன்று, தான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது, காலங்காலமாக பேசப்பட்ட படமாகவும் தன் படம் இருக்கும்போது ஒரு பேனருக்கு ஒரு பெரிய ஐகானிக் படமாக மாறுது. அதுதான் வந்து சினிமாவுக்கு எப்போயுமே முக்கியமாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் எப்பவுமே ஒரு காம்படிஷன் போயிட்டே இருக்கும் சார். விஜய் சார் வந்து ஒரு கலெக்ஷன் வச்சிருப்பாரு, அதை வந்து ரஜினி சார் முறிட்டு இருப்பார். இது மாறி ஒரு காம்படிஷன் போய்கிட்டே இருக்கும். இப்போ கோட் படத்தை வேட்டையன் வந்து முறிட்டுக்குமா பட்ஜெட்? இப்போது எனக்கு தெரிஞ்ச வரையும் அப்படி வந்து 2 பேரும் ஏங்குற மாதிரியே எனக்கு தெரியல. அவங்க அது மாதிரி அந்த இதுலேயே இல்லை, அவங்க காம்படிஷன்லேயே கிடையாது. ஏன்னா ரஜினி சார் எல்லாத்தையும் பார்த்துட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருட காலம் ஆகப்போது. இப்போ 75 வந்ததுன்னா, 75லேருந்து 2025 வந்ததுன்னா 50 வருட காலம் சினிமாவில், ஓகேங்களா. 50 வருடத்தில் அவர் பல சாதனைகளை பண்ணி எல்லாத்தையும் முறியடிச்சு, அவருடைய சாதனையை அவர் முறியடிச்சு டயர்டாயிட்டார். அவருக்கு வந்து இந்த சாதனையை முறியடிக்கணும், அந்த சாதனை முறியடிக்கணுன்ற அந்த கம்பேரிசன்லாம் ரஜினி சாருக்கு தேவையும் இல்லை. அவர் அப்படிப்பட்ட நினைக்கிறவாலும் கிடையாது. சும்மா செக் பண்ணிப்பாங்க எவ்வளோ பண்ணியிருக்கு. அது வந்து சும்மா யாராவது சொல்லுவாங்கள்ல, டீமில் வந்து சொல்லுவாங்க, சார் அந்த படம் அவ்வளோ பண்ணி, ஓ அப்படியா, அவ்வளோதான். மற்றபடி தாம் படம் அதை முறியடிச்சுதா அப்படின்னு கம்பேர் பண்ணி அதை வச்சு கேட்குறது அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் சம்பளங்கள் வரும்போது ஒரு வேளை கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, அது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தானே. ரஜினி சாருக்கு எந்த இன்செக்யூரிட்டியுமே கிடையாது. அதே மாதிரி தான் விஜய் சாருக்கும் எந்த இன்செக்யூரிட்டியும் கிடையாது, காம்படிஷனும் கிடையாது, கம்பேரிசனும் கிடையாது. நான் பார்த்த வரையும், பேசின வரையும் விஜய் சார் வந்து டோட்லி செக்யூர்ட் மேன். இன்செக்யூர்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது, கம்பேரிசன்ற இடமே கிடையாது. அவர் எப்பவுமே கம்பேர் பண்ண மாட்டார். விஜய் சார் வந்து கம்பேரிசனே பண்ண மாட்டார், காம்படிஷனும் பண்ண மாட்டார். அவர் வந்து கம்பீட் பண்ணி தான் அவரை ஓவர்டேக் பண்ணணும், அவரை வந்து நம்பரை பீட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அவரை பொறுத்தவரையும் அவருடைய படத்தை அவர் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ரசித்து பண்ணுவார். அந்த படம் மக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவர் ஹாப்பி, மூவ் ஆகிட்டே இருப்பார். அவ்வளோதானே தவிர என் படம் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சா, அடுத்த கட்டம் போச்சா, அது என்ன பண்ணுச்சு, அதில் எவ்வளோ ஷேர் வந்தது, ப்ரொடியூசர் எவ்வளோ சம்பாதிச்சார், அப்படிதான் கவலை. அவர் ஒரி பண்ணுறது ஒன்று தான், போத் ரஜினி சாரும் விஜய் சாரும் தான் ப்ரொடியூசர் வந்து ப்ராஃபிட்டபிளாக இல்லையா. அதனால் இந்த கம்பேரிசனுக்குள்ளே நம்ம போவோம்னா நினைக்கிறேன். 2 பேருமே அதுவாக அமையும். கலெக்ஷன் என்பது அதுவாக
அமையும் தவிர நம்மளா பிளான் பண்ணி இதை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்க முடியாது. அது நடக்காது. சினிமா என்பது அதுவாக அமையிறதை தவிர நம்மளா போய் அமைச்சிக்க முடியாது. அது டீம் அமைக்கலாம், பேக்கேஜ் பண்ணலாம். ஆனால் படம் வெற்றி தோல்வி என்பது நம்ம கையிலே கிடையாது. அதுவாக அமையும். ரிலீஸ் டேட்டை பொறுத்து, கண்டென்ட்டை பொறுத்து, மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, அந்த காலகட்டம், பல விஷயங்கள் இருக்குது. சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Holidays nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.